ஜிம் ஓனர்ஸ் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நீங்கள் இன்றைக்கே பண்ணுங்கள். என்னன்னா, நீங்கள் ஒரு ஜிம்முக்கு புதுசா ஒரு ட்ரெய்னர்ஸையோ, இல்ல ஒரு லேடி ட்ரெய்னரையோ ஹைரிங் பண்ணீங்கன்னா, அவங்க ஜிம்மில வேலை செய்யும்போது அவங்களோட நீடு என்னன்னு கேளுங்க, விசாரிங்க. அவங்க 1 மாசமோ, 2 மாசமோ தாண்டி வேலை செய்றாங்க அப்படின்னா, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது ஜிம்முக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா, அத சால்வ் பண்ணி குடுங்க. ஏன்னா, நீங்க ஜிம்மோட நிலவரத்த யார்கிட்ட தெரியுமா கேட்பீங்க? ஜிம் மேனேஜர்கிட்ட கேட்பீங்க. இல்லன்னா ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்பீங்க. இல்லன்னா அந்த ஜிம்ல ரொம்ப நாளா வேலை செய்றான் பாருங்க, அந்த ட்ரெய்னர்ஸ் கிட்ட கேட்பீங்க. இங்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு புதுசா ஒருத்தர் ஜிம்ல சேர்றாங்க அப்படின்னா, அவனுக்கு நெறைய விஷயங்கள் உள்ள வந்து ஆரம்பத்தில ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அவன் கிளையண்ட் கிட்ட ஃபேஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். கிளையண்ட் அவன்கிட்ட ஃபேஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். அவன்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. அப்படி பேச வந்தாலும் புதுசா இருக்கிற ட்ரெய்னர் பாலிடிக்ஸ் பண்ணி அத ஏதாவது சொதப்பி விட்டுருவாங்க. இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் உள்ள ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்கள் உள்ள நெறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்பவுமே கண்டுக்கிறது கிடையாது. ஸோ இந்த நீங்க ஜிம் ஓனரா இருந்தீங்கன்னா, அவன உட்கார வச்சு பேசுங்க. அவனுக்கு ஏதாவது உள்ள பிரச்சனை இருக்கு. ஏதாவது ட்ரெய்னர்ஸால அவனுக்கு பிரச்சனை இருக்கு. ட்ரெய்னர்ஸ் இந்த மாரிலாம் அவன ப்ளேம் பண்றாங்க. கிளையண்ட் அவன ப்ளேம் பண்றாங்க. இந்த புது ட்ரெய்னர பத்தி இந்த சீனியர் ட்ரெய்னர் என்ன பண்ணுவாங்க, கிளையண்ட் கிட்டலாம் போயிட்டு தப்பு தப்பா சொல்லுவாங்க. அவரு புதுசு, அவருக்கு எதுவும் தெரியாது, அவர்கிட்ட கேட்காதீங்க. அந்த மாரிலாம் வந்து சொதப்பி விட்டுருவாங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாரு அப்டின்னா, ஜிம் ஓனர்ஸ் தான். ஏன்னா, அந்த ஜிம்மு தான் பாதிக்கப்படும். ஏன்னா, புதுசா ஒரு ட்ரெய்னர் வந்தாங்க அப்டின்னா, ஆரம்பத்தில அவன் மத்தவங்ககிட்ட பேசுறதோ, மத்தவங்க அவன்கிட்ட பேசுறதோ கம்மியா தான் இருக்கும். அவன்கிட்ட யாரும் ட்ரெய்னிங் போய் கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, அதாவது ஜிம் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரெய்னர் நல்லா வேலை செய்றானான்னு பழைய ட்ரெய்னர் அவன்கிட்ட கேட்பாங்க போயிட்டு. அவன் எப்படி அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவான்? அவன பத்தி யாருக்குமே தெரியாது. புதுசா வந்த ட்ரெய்னர பத்தி யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது, பழைய ட்ரெய்னர் கிட்ட அவன பத்தி சர்டிஃபிகேட் கேட்கும்போது, அவன் தான் குடுப்பானா? அவன் அப்படியே நிக்கிறான். அவன் யார்கிட்டயும் பேச மாட்றான். அப்படி தான் சொல்லுவான். எப்படி பேச முடியும்? பேச போனா கூட அவன்ட்ட முகம் குடுத்து பேச மாட்டாங்க கிளையண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லுவாங்க, பாய் சொல்லுவாங்க. சொல்ற அட்வைஸையும் ஜஸ்ட் கேட்பாங்க. அத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா புது ட்ரெய்னர் அப்படிதான் இருக்கும் ஃப்ளோர்ல. ஸோ இத நீங்க தான் அவன கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். அவனுக்கு ஏதாவது தெரியலன்னா சொல்லிக் குடுக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணா தான் அந்த ட்ரெய்னர் நெக்ஸ்ட் லெவல் முடியும். இல்லன்னா அந்த ட்ரெய்னர் புதுசாவே இருப்பான் உங்க ஜிம்ல. அதுக்கப்புறம் பழைய ட்ரெய்னர்ட்ட அவன பத்தி கேட்பீங்களா? அவனும் நல்ல சர்டிஃபிகேட் குடுக்க மாட்டான். அவன வெளிய அனுப்பிச்சுருவீங்க. ஸோ புதுசா வந்த ட்ரெய்னர எப்பவுமே கேர் பண்ணுங்க. தெரியலன்னா சொல்லிக் குடுங்க. அப்பதான் உங்க ஜிம்மும் சரி, உங்களுடைய வருமானமும் நல்லபடியா ஈட்ட முடியும். தேங்க் யூ.